நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ராஷ்டிர பாஷா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய இஆர்சி தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 4th லெசனான கிலோனா பார்க்குறோம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா சிஆர் ராம் சரண் குப்தா. ஓகே, இப்போது இதோட இஆர்சி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாவ் கீஜே இந்த மாதிரி நீங்கள் ரோம லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இஆர்சி தானே நீங்கள் ஹிண்ட் வச்சுக்கணும். ஓகே, இல்லை நம்ம கவி பரீட்சையை பாவனை 2 ஹெட்டிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கவி பரீட்சையை பார்க்கலாம். इस कविता के रचयिता सीआर रामचरण गुप्ता है. आपका जन्म ही सन 1895 में चिरगांव में हुआ. मैथिली शरण गुप्ता दूरबादल आदि आपके कविता संग्रह है. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லெசனோட ஆத்தர் நேம் சிஆர் ராமசரண் குப்தா. அவங்க பிறந்த இயர் சொல்லியிருக்காங்க. சன் அப்படின்னா இயர்னு அர்த்தம். சிர்காவ் அப்படின்னா அது ஒரு வில்லேஜ் பிளேஸ். இதெல்லாமே இந்த ஆத்தர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஆயன் போயம்ஸ். ஓகே, அதான் கவிதா அப்படின்னா போயம்ஸ்ன்னு அர்த்தம். இப்போது பாவ் பார்க்கலாம். इस कविता में कवि बाल मनोविज्ञान का सुंदर चित्रण देते हैं. राजकुमार को अनेक रजत स्वर्ग के मूल्यवान उपहार दिए गए, लेकिन उससे सब कुछ फेंक दिए. उससे मिट्टी का खिलौना ही पसंद था, इसलिए मिट्टी के खिलौना के इशारा करके उसने हट किया. मुझे यही खिलौना चाहिए. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயட் இந்த போயம் பொறுத்த வரைக்கும் சைல்ட்ஹுட் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ராஜகுமாரன் இருந்தாங்க. அந்த ராஜகுமாரனுக்கு தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் செஞ்ச நிறைய டாய்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த எல்லா டாய்ஸுமே தூக்கி எறிகிறாங்க. அதுக்கப்புறமா தூக்கி எறிஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு மண்ணில் செஞ்ச டாய்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு அதை தான் வேணும்னு கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு மண்ணில் செஞ்ச டாய்ஸே அவங்க கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் சொல்கிறாங்க, எனக்கு இந்த டாய்ஸ் தான் பிடிக்கும், நான் இது தான் கேட்டேன் அப்படின்னு அந்த குழந்தையான அந்த இளவரசன் சொல்கிறாங்க. ராஜ்குமார் அப்படின்னா பிரின்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, இளவரசன். ஓகே, இல்லை பாருங்கள், கிலோனா அப்படின்னா டாய்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மிட்டி அப்படின்னா இது சாண்ட். ஓகே, அப்போ சாண்டில் பண்ண டாய்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டே டு டே கிடைக்கும். தன்யவாத்.